சென்னையின் எஃப்சி டூரண்ட் கப் 2024க்கு மும்முரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷெட்யூல் என்ன பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே ஐபிஎல் 2025 முன்னிட்டு பல ஐபிஎல் டீம்ஸ் தங்களோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியன் கோச்சஸ் அப்பாயின்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யுவராஜ் சிங்லாம் கோச் ஆக போறாராம். அதெல்லாம் என்ன டீடைல் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நான் சென்னை எஃப்சியோட நியூஸ்ல இருந்தே போறேன். சென்னை எஃப்சி இப்போதைக்கு டூரண்ட் கப் 2024 அப்படிங்கிறது ஆட போறாங்க. ஸோ இப்போ புதுசா எடுத்திருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட பி டீம்ல இருந்து தான் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்கள வச்சு தான் பிராக்டிஸ் அப்படிங்கிறதுமே இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவன் கோயல் ஹெட் கோச் அவருமே இப்போதைக்கு டீம் கூட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயல் வில்சன் அவர் தான் வந்து இப்போதைக்கு டீம் கூட இருக்காரு. அண்ட் அவர் தான் பிராக்டிஸும் கொடுத்துட்டு இருக்காரு. சென்னை எஃப்சியோட பி டீம் அண்ட் சென்னை எஃப்சியோட மெயின் டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு டீமும் சேர்ந்து ஒரு கம்பைனட் டீமா தான் டூரண்ட் கப் 2024 ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு. ஓவன் கோயல் கூடிய சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. கண்டிப்பா ஒரு பெரிய ப்ரீ சீசன் கேம்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னை எஃப்சிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு மெயின் டீம்ல இருந்து யாரெல்லாம் இப்போ டூரண்ட் கப் ஆட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. கோல் கீப்பர் சமிக் மித்ரா, அது இல்லாம பிகாஷ் எம்னம், அலெக்சாண்டர் ரொமாரியோ, வின்சி பெரட்டோ அண்ட் இர்ஃபான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ டூரண்ட் கப் ஆட வாய்ப்பு இருக்கு பி டீமோட சேர்ந்து அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. அண்ட் கோச்சா வில்சன் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் தான் இருக்க போறாரு. சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் நடக்க போற டூரண்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டி குரூப்ல இருக்காங்க. குரூப் டில வந்து அவங்கள தவிர மற்ற இருக்கிற டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, ஜாம்ஷெட்பூர் எஃப்சி அண்ட் பங்களாதேஷ் ஆர்மி இந்த 3 டீம்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஷெட்யூல் போடுறேன். ஸோ நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்னை எஃப்சியோட அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்காக நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நான் அப்படியே வந்து ஐபிஎல் 2025 இல்ல ஐபிஎல் டீம்ஸ் பக்கமா என்ட்ரி ஆகிறேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ரிக்கி பாண்டிங்க தூக்கி போட்டு அங்க வந்து கங்குலியை வந்து ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்ண போறாங்க. இதுல கங்குலியுமே ஒரு வேலை பார்த்திருந்தாரு. அதெல்லாம் வந்து அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில டீம்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் குமார் சங்ககராவை தூக்கிட்டு இப்போதைக்கு அந்த இடத்துல ராகுல் டிராவிடை ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பட் ராகுல் டிராவிடுக்கு ஆல்ரெடி கேகேஆருமே ஒரு போட்டி போட்டுட்டு இருக்காங்க மென்டரா வர சொல்லி. சோ அதனால அவர் எங்க போறாரு அப்படிங்கிறது நம்ம டிராவிட் தான் வந்து சூஸ் பண்ணணும். பட் அவங்களும் இந்தியன் கோச்சை தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா விக்ரம் சொலங்கி அண்ட் கூடவே சூப்பரான ஹெட் கோச்சா இருக்கிற ஆசிஷ் நெக்ரா செம்மையான கோச்சிங் ரெக்கார்ட் இருக்கு. சோ ரெண்டு பேருமே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு யாரு கோச்சா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து குஜராத் டைட்டன்ஸோட கோச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல்கள், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் என்ன வேணா சொல்லலாம். அதான் இப்போதைக்கு சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அண்ட் யுவராஜ் சிங் ஒரு கோச்சிங் பதவி எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அவர் ஃபர்ஸ்ட் வரணும், வந்து அங்க கோச்சா அப்பாயிண்ட் ஆகணும். கண்டிப்பா ஒரு மென்டாரா சரி நல்லா பண்ணுவாரு. ஒரு கோச்சா என்ன பண்ண போறாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸும் அவங்களோட ஹெட் கோச்சான ட்ரெவர் பெய்லிஸை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் கோச்சை தான் அவங்க தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இந்தியன் கோச்சஸ் அவைலபிளா தான் இருக்காங்க. இது இந்தியன் பிரீமியர் லீக் தான். இந்தியன் கோச்சை வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் திடீர்னு எல்லா டீமும் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ரீசன் தான் எனக்கு புரியல. அப்படி பார்த்தா நிறைய ஃபார்மல் பிளேயர்ஸ் இப்ப கோச்சாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யாரெல்லாம் கோச்சா வந்தா நல்லா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.